அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது. நான் முழக்கந்திரு. இந்த காலத்தை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் 2009ஆம் ஆண்டுக்கு முன், அதாவது விடுதலை புலிகளினுடைய பொற்காலத்துக்கு முதல், பிறகு நம்முடைய நாசமான காலத்துக்கு பிறகு என்று காட்டுறது எப்படி என்று சொல்லி அதாவது ஒரு காணொளியோ அல்லது ஒரு படம் எடுத்தால் அப்படி என்று யோசிச்சேன். அப்போ இந்த டைட்டானிக்ன்ற படம் இருக்குல்லோ, எல்லாரும் கன பேர் பார்த்துருப்பீங்களோ, ஒரு ஆங்கில திரைப்படம், ஒரு கப்பல் தாண்ட கதை. அது போயிருக்கு. ஜேம்ஸ் கேமரோன் அவர் தான் எடுத்திருப்பார். அவர் நம்முடைய பாரதி ராஜான்ற மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ அதில் கேட் வின்ஸ்லெட்ன்றவ தான் அதில் கதாநாயகி. அப்போ அவள் அந்த கப்பலில் போகிறது மாதிரியும் அதில் காதல் கதை ஒன்று வரும். பிறகு கடைசியாக அந்த காலம் கடந்து இப்போ இருக்குது அந்த காலத்தை காட்டுறதுக்காண்டி அவளோட காலை காட்டு வேறு. அதாவது டைட்டானிக்கில் அவள் பயணிக்கும் போது குமரியாக இருப்பாள். அந்த குமரியாக இருக்கும்போது அந்த அழகு ததும்பும் அந்த கணுக்கால காட்டுவாள். சரிதானே? காட்டும்போது பிறகு திரும்ப அவள் வயசாயிட்டான்று காட்டுறதுக்கு நான் நினைக்கிறேன் குளோரியா ஸ்டுவர்ட் நினைக்கிறேன் இன்னொரு வயசான ஒரு மனுஷியையும் கொண்டு வந்து அந்த காட்டுவினம் அவளோட அந்த தோல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இதுதானே? அப்போ இது என்னடா வெள்ளைக்காரனை கதைக்கு போயிட்டான். கேட் வின்ஸ்லெட் ஒரு வெள்ளைக்காரி, பியோ வெள்ளைக்காரி, தமிழருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் அங்கே வாரன் என்னென்னு சொல்லி சொன்னால், கனடாவில் பல தமிழர் அமைப்புகள் இருக்குது. 2009ஆம் ஆண்டுக்கு முதல் இருக்கிற ஒரு கதை சொல்கிறேன். 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட கதைன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் பிற்பட்ட கதைக்கு நீங்கள் நீதிபதியாக இருக்கணும். முற்பட்ட கதைக்கு தலைவரும் தளபதிகளும் நீதிபதியாக இருந்திருக்கணும். சரிதானே? அப்போ அந்த முந்தின கதையை சொல்ல போகிற முதல் ஆனையிரவு வெற்றி விழா கனடாவில் நடக்குது. சரிதானே? ஆனையிரவை விடுதலை புலிகள் வெற்றி கொண்டதன் வெற்றி விழா. அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் நடக்குது கனடாவில். நடந்து கொண்டிருக்கும்போது அந்த நிகழ்ச்சியை நேரடி அஞ்சல் வன்னியில் இருக்கிற விடுதலை புலிகளினுடைய தளங்களுக்கு எல்லாம் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கு. எங்கே? கனடாவில் நடக்கிற வெற்றி விழா நிகழ்ச்சி. அப்போ அதை சுருக்கமாக சொல்கிறதுக்காண்டி சொல்கிறேன். அதெல்லாம் சரியாக தான் போய் கொண்டு வந்தது. அதில் ஒரு பொறுப்பாளர், துணை பொறுப்பாளர் ஒருவர் விடுதலை புலிகளோட ஆரம்ப காலங்களிலே இருந்த 25 அந்த காலத்திலே 25 ஆண்டுகளுக்கு மேலே செய்த ஒரு துணை பொறுப்பாளர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் பேசும்போது நிறைய கைதட்டல் எல்லாம் வாங்குகிறார். வாங்கினோடனே அவர் இன்னும் கொஞ்சம் உச்சம் போகணுமென்று சொல்லி போட்டு அவர் சொல்கிறார், தனக்கு ஒரு இரகசிய தகவல் கிடைச்சிருக்கு, விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்தையும் அடித்து கைப்பற்ற போயினோம்ண்டு. அப்போ இதை அவருக்கு தெரியாது. இது வன்னியில் எல்லா தளபதியிலும் பார்த்து கொண்டிருக்கணும். அவர் இறங்கி வந்தேக்குள்ளேயே அங்கேருந்து ஒரு தொலைபேசி அழைப்பொண்டு வருது, சேட்டலைட் ஃபோனில். எங்கே? தமிழீழத்தில் இருந்து கட்டளை தலைமையகத்தில் இருந்து ஒரு தொலைபேசி ஒரு தளபதி எடுக்கிறார். அனைத்துலக தொடர்பகத்தினுடைய தளபதி எடுக்கிறார். அவர் சொல்கிறார், இனிமேல் நீங்கள் எங்களுக்கு வேலை செய்ய வேண்டாம், விடுதலை புலிகளுக்கு வேலை செய்ய வேண்டாம், நீங்கள் ஒதுங்கி கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், விடுதலை புலிகளினுடைய கண்ணியத்தை பாருங்கள். யாராவது ஒரு சொல்லு தவறாக பேசியிருந்தால் கூட அதை அவர்களுக்கு பிடிக்காது. அது இயக்க கொள்கைக்கு மாறுபட்டதுன்னு சொல்லி அவரை விலத்தி வைக்கணும். என்ன? அப்போ இப்போ மற்ற பக்கம் வருவோம். சரிதானே? இங்கே கனடாவில் இருக்கக்கூடிய மற்ற கதைக்கு வருவோம். இந்த கதைக்கு நீங்கள் நீதிபதியாக இருந்து நீங்களே தண்டனை கொடுங்க. சரிதானே? சில ஆண்டுகளுக்கு முதல் மார்க்கம் ஃபேர் கிரவுண்டில் நடந்த மாவீரர் நாளுக்கு நான் போகிறேன். சரிதானே? இங்கே இருக்கக்கூடிய புலிகளினுடைய அமைப்பின் பேச்சாளர் நிற்கிறேன். சரிதானே? அவர் வெள்ளையும் சுள்ளையும் போட்டுக்கொண்டு எல்லா விரல்லையும் 4 விரல்லையும் மோதிரங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு வைர மாளிகை வைர மாளிகை அங்கே ஒரு நாள் கத்துவாரில்ல, யாழ்ப்பாணத்தில் இருந்து முந்தி வைர மாளிகை இருக்கு. 80களுக்கு முதல் இருந்த ஆக்களுக்கு தெரியும் அந்த விளம்பரம் போடுறார்.
அது மாதிரியெல்லாம் போட்டுக்கொண்டு நிற்கிறார். நின்று கொண்டு தன்னை எல்லாரும் பாக்கினம்மான்னு சொல்லி தான் இந்த விழா நடத்துகிறேன் பாக்கினம்மான்னு சொல்லி பார்க்குறார். இப்போ எனக்கு இது ஒரு அத்தியனமாக இருந்தது. மாவீரர் நினைவு நிகழ்வில் வந்து, அதாவது மாவீரர்களை நாங்கள் நெஞ்சில் ஏந்துற அந்த நிகழ்வு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை மிக்க அல்லது ஒரு வலியை சுமக்கிற ஒரு நிகழ்வு. என்ன அதில் போய் நின்று நீ படம் காட்டலாமா? நம்ம ஊரில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, சில பேருக்கு ஒரு வருத்தம் இருக்குமாமன்னு சொல்லி. என்ன வருத்தம்னு சொல்லி சொன்னால், தாங்கள் திருமணத்துக்கு போனால் மணமகனாக இருக்கணும், செத்த வீட்டுக்கு போனால் பிணமாக இருக்கணும். அது இந்த பொருள் என்னென்னு சொல்லி சொன்னால், தாங்கள் தான் அந்த தெரிந்த அட்ராக்ஷன், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி இருக்கணுமெண்டு, நான் எங்களை தான் எல்லாரும் பார்க்கணுமெண்டு. அது ஒரு அட்டியன்னமான எனக்கு பார்வையாக இருந்துச்சு. எனக்கு அதை விட்டு வந்திருக்கக்கூடாது. என் நண்பர் ஒரு சொன்னார், நீ இவ்வளவு உணர்வானால் ஒரு செருப்பை கலட்டியாவது காட்டியிருக்கணுமெண்டு. அன்பு தமிழ் உறவுகளே, இது 2009ஆம் ஆண்டுக்கு முதல் நடந்திருந்தா இவர் இப்படி போய் தன்னை படங்காட்டி கொண்டு நின்றார், தன்னை காட்சிப்படுத்தி கொண்டு நின்றார். நான் முதல் சொன்ன ஆனரவு வெற்றி விழாவில் அவர்களுடைய பொறுப்பாளருக்கு என்ன நடந்தது, இவர்களெல்லாம் வந்து 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு தங்களை விளம்பரப்படுத்தவும் இந்த அமைப்புக்குள்ளே பூந்து தமிழீழ தேசியத்தை அழிக்கவும், அங்கே வந்து பணங்களை அள்ளி கொண்டு போகவும், இப்போ புலிகள் இல்லைத்தானே நடிகளின் வேட்டை காடாக இது மாறிவிட்டது. தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் வந்து 2009ஆம் ஆண்டுக்கு பிறகெல்லாம் நடிகள் உள்ளே வந்து தமிழ் தேசியத்தை அழித்து இதை ஒரு வியாபார பொருளாக, போகப் பொருளாக, அரசியல்வாதிகளுக்கு மக்களை கூட்டிக் கொண்டு போய் நீங்கள் ஓட்டு போட்டால் நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம் என்று செய்யக்கூடிய ஒரு போகப் பொருளாகவும் தங்களுக்கு ஒரு விலை பொருளாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த பேச்சாளரை பற்றி நான் பாவம், அவரை பற்றி நான் ஒரு தனி மனித இது செய்யற விரும்புகிறதில்லை. யாரையும் கேரக்டர் அசாசினேஷனோ அல்லது ஒரு தனி மனித தாக்குதலோ செய்கிறது இல்லை. நான் யாரையும் வந்து செய்கிறது இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் அதுக்கு வேறு வியாக்கியானங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு அமைப்பினுடைய பேச்சாளரை நான் நேரடியாக விழிக்கக்கூட முடியும். ஏனென்று சொன்னால் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்து விடுகிறார், ஒரு பொது அமைப்புகளின் பேச்சாளராக வந்து விடுகிறார். அந்த பொது அமைப்புகளின் பேச்சாளர் என்றால் அவைகளுக்கு ஒரு சிறப்பு தகமை வேணும், அந்த அமைப்புக்கான கொள்கை வேணும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த நான் குறிப்பிடும் கனடா புலி அமைப்புக்கு இருக்கக்கூடிய எவரும் வந்து ஒரு வீடு தட்டி விடுதலை புலிகளின் பரப்புரையை செய்யவில்லை, தலைவரினுடைய கட்டளையும் செய்யக்கூடியாத ஒரு ஆட்கள் தான் வந்து இப்பொழுது புலிகள் அமைப்பு என்று சொல்லி கனடாவில் இயங்கக்கூடியவர்கள். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், நீ திருந்துறியா அல்லது நாங்கள் திருத்தட்டுமா? திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி பாட்டுக்கொரு புலவன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் சொல்லுவார். அது அந்த காலம். ஆனால் இது இப்போ தலைவருங்களுக்கு சொல்லிவிட்டு போட்டு போன காலம். இது உடனே திருத்த வேணும். இந்த திருடனை வந்து உடனே திருத்த வேணும். இவர்கள் வந்து பல கவர்ச்சி பொருட்களை கொடுத்து திருட்டை ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இவர்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி எல்லாரும் பேரோல்ல இருக்கணும். இவர்களுடைய இருக்கக்கூடிய எல்லாரும் பேரோல்ல இருக்கணும். இவர்கள் கவர்ச்சியாக காட்டக்கூடிய விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால், அரசாங்க குத்தகை கொன்ட்ராக்ட், கவர்மெண்ட் கொன்ட்ராக்ட் எடுத்து தரப்படும், எங்களோட ஓடி வாங்கோ, எங்களோட நில்லுங்கோ, கொள்ளையடியுங்கோ, நாங்கள் கதைக்கிறதை ஒன்றும் வெளியில் சொல்லக்கூடாது, அண்டுங்கோ, நாங்கள் மாகாண அரசுலேருந்து களவெடுப்போம், மத்திய அரசுலேருந்து களவெடுப்போம், மாநகர சபையிலேருந்து களவெடுப்போம். இதுக்குத்தான் இப்போ நடக்குது. அப்போ இதுக்குத்தானா தமிழ் தேசியம் என்ற ஒரு பெரிய பில்லங்கம் கொண்டு வருது. அன்பு தமிழ் உறவுகளே, நான் மேலே குறிப்பிட்ட 2 சம்பவங்களும் தெரிந்தானே. அப்போ இந்த சம்பவம் வந்து வெள்ளையும் சுள்ளையுமா வெளிக்கிட்டு 4 விரல்லையும் 8 விரல்லையும் 4 4 8 விரல்லையும் மோதிரம் போட்டுக்கொண்டு மாவீரர் நாள் நினைவு நிகழ்வில் முன்னுக்கு நின்றிருந்தா 2009க்கு முதல் என்ன நடந்திருக்கும்?
ஓட ஓட கோவணத்தோட ஓட ஓட மக்கள் விரட்டி அடித்திருப்பார்கள். அல்லது இயக்கம் துரத்தி விட்டிருக்கு. 2009ஆம் ஆண்டுக்கு முதல் இவர்கள் எங்கே இருந்தார்கள்? எந்த பாம்பு குட்டிக்கு நீ பல் விளக்கினாய்? இதனை நாங்கள் கேட்க வேண்டாமா? தேச விரோத இயக்கங்களில் இருந்து கொண்டு மறைமுகமாக தமிழினத்தை அழித்த பாம்பு குட்டிகளுக்கு பல்லு விளக்கும் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது விடுதலை புலிகளின் கனடா அமைப்பினுடைய பேச்சாளர், ஊடக பொறுப்பாளர். அது இதன் யாருக்கு காதில் பூ வைக்கிறீர்கள்? நான் முன்பு சொன்னது போல நீங்களே விட்டு ஓடுங்கள், அல்லது மக்கள் உங்களை ஓட வைப்பார்கள். நன்றி, வணக்கம். வாழ்தல் இனிது, நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மனே அஞ்சோம்.